நம்ம வந்து ரவை உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 1 கப் ரவை, பெருங்காயம் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு உளுந்து 2 வெங்காயம், இஞ்சி சிறிதளவு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இது தட்டில் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து வானலில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பை போடுறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ நம்ம வெங்காயத்தை போடுறோம். அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் வதக்கணும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் 2 கப் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் போடணும் சிறிதளவு. வந்து தேவையான அளவுக்கு உப்பு. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். வந்து நம்ம இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுடுங்க. ஸ்லோவாக வச்சுட்டு கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பூவாக வரும். இது வந்து அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறிட்டே இருக்கும்போது தான் அது நல்லா உதிர்ந்து நல்லா பூவாக வரும். இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து சாஃப்டான உப்புமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ வந்து சுவையான உப்புமா ரெடி. இப்போ இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம்.